தண்ணி கொண்டு வரட்டுமா? எனக்கு தேவையான நானே எடுத்து குடிச்சுக்குவேன். இந்த மாதிரி எடுபடி வேலையெல்லாம் பண்ணி என்ன இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு நினைக்காத. அதுக்கு இல்லை, நாள் முழுக்க அலைஞ்சு திரிஞ்சு டயர்டா வந்திருப்பீங்க, தாகமா இருக்குமேனு தானே கேட்டேன். பேக மாட்டிக்கிட்டு நாள் முழுக்க அலையறதுக்கு நான் ஒன்னும் மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் இல்ல, ஐடி ப்ரொஃபஷனல். ஏசி ரூமை விட்டு வெளியே சுத்தணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. இன்றைக்கும் ஆபீஸில் தான் இருந்தீங்களா? வெளியில எங்கும் போகலையா? தேவையில்லாம எதுக்கு நீ இதையெல்லாம் விசாரிக்கிற? என் பொண்டாட்டிங்கிற நினைப்பு உன்னை இப்படியெல்லாம் கேட்க வைக்கதா? நீங்கள் என்னை வைஃபா ஏத்துக்கலைனாலும் என்னால் அந்த நினைப்பை அழிக்க முடியாது. ஆனா அந்த உரிமையில் நான் கேட்கல, ஒரே வீட்டில் இருக்கிறோமேங்கிற அக்கறையில தான் கேட்டேன். பொண்டாட்டியாக இல்லைனாலும் நீங்கள் என்னை ஒரு ஃப்ரெண்டா ட்ரீட் பண்ணலாமே. ஒரே வீட்டில் ஒரே ரூமில் ஒன்னா இருக்கும், விரோதிகள் மாதிரி முறைச்சுக்கிட்டு இருக்காமல் இந்த மாதிரி சின்ன விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுல ஒன்றும் தப்பில்லையே. இப்ப என்ன, நான் இன்னைக்கு என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே? ஆபீஸ்ல நிறைய பெண்டிங் ப்ராஜெக்ட்ஸ் இருந்துச்சு, அதனால ரிலாக்ஸ் பண்ண கூட வெளியே போகாம ஏக்தமா உட்காந்து அது எல்லாத்தையும் கிளியர் பண்ண. போதுமா? அடுத்தவங்களைத்தான் நீங்கள் போய் சொல்ல வைப்பீங்கள் என்று நினைச்சேன், ஆனால் நீங்களும் சகஜமாக போய் சொல்லுவீங்கள் என்று இப்பதான் புரிஞ்சது. என்ன உளர்ற? நான் ஏன் உங்ககிட்ட போய் சொல்லணும்? அதான் எனக்கும் புரியலை. நானும் மத்தையும் கோயிலுக்கு போயிருந்தோம். வர வழியில நீங்க ஒரு பொண்ணோட பைக்கில் போறதை பார்த்தோம். உங்க கூட இருந்தவங்கள் தான் மாதவி என்று அத்தை சொன்னாங்க. இப்போவாவது எல்லாத்தையும் ஒத்துக்க போறீங்களா, இல்லை எதுவுமே நடக்கலை என்று மறைக்க போறீங்களா? இதுல மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? மாதவியை கூட்டிக்கிட்டு நான் பைக்ல போனது உண்மைதான். ஹாஸ்பிட்டல் அவளை டிராப் பண்ணிட்டு அப்படியே நான் ஆபீஸ்க்கு போயிட்டேன். அதுக்கு என்ன போ? இதையே நீங்க முன்னாடியே சொல்லலை. நான் ஆபீஸில் தான் இருந்தேன், வெளியில எங்கேயும் போகலைன்னு ஏன் போய் சொன்னீங்க? இது தப்பு இருக்க போய் தானே உண்மையை மறைக்கணும்னு உங்களுக்கு தோணி இருக்கு. ஓ, இந்த பாயிண்ட்டுக்கு வரதுக்கு தான் நீ இவ்வளவு தூரம் சுத்தி வளைச்சியா? எல்லா பொம்பளைகளும் இந்த விஷயத்துல ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. என்னதான் படிச்சிருந்தாலும் நல்ல வேலையில இருந்தாலும் சந்தேக புத்தி மட்டும் உங்களை விட்டு போகவே போகாதுல. போன நிமிஷம் வரைக்கும் உங்க மேல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அன்றைக்கு கிஃப்டை பார்த்துட்டு மாதவியை பற்றி விசாரிச்சப்ப கூட நீங்க சரியா பதில் சொல்லலை. அப்போ கூட நான் உங்க மேல முழு நம்பிக்கையோடு தான் இருந்தேன். அவங்களை பற்றி நீங்களா சொல்லுவீங்கள் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் நீங்கள் இப்ப உண்மையை மறைச்சதுனால்தான் உங்க மேல சந்தேகப்பட வேண்டியிருக்கு. நீ என்ன சந்தேகப்படு, நான் ஒரு அயோக்கியன் கூட நினைச்சுக்க. எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. தப்பு பண்ணிட்டோமேங்கிற குற்ற உணர்ச்சி இல்லையோ, இல்ல உனக்கு பயந்துகிட்டோ நான் எதையும் மறைக்கல. என்ன பொறுத்த வரைக்கும் ஷேர் பண்ணிக்கிற அளவுக்கு அது ஒரு முக்கியமான விஷயமும் இல்ல. நீ என் வாழ்க்கையில முக்கியமான ஆளும் இல்ல. புருஷன் பொண்டாட்டியாவே இருந்தாலும் அவங்களுக்கு பர்சனல் லைஃப்னு ஒண்ணு இருக்கு. அதுல யாரும் தலையிட முடியாது, தலையிடவும் கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நமக்குள்ள எந்த உறவுமே கிடையாதுன்னு நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். அப்புறம் எந்த உரிமையில நான் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்குவேன்னு எதிர்பார்க்கிறேன்? ஒரே வீட்ல ஒரே ரூம்ல நீயும் நானும் இருந்தாலும் உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் என்னைக்குமே வேற வேறதான். எந்த காலத்திலையும் அது ஒன்னாக முடியாது. நான் எங்க போறேன், யார் கூட பேசுறேன், யாரோட பைக்ல ஊர் சுத்துறேன்னு சம்பந்தமே இல்லாம உங்ககிட்ட டெய்லி ரிப்போர்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அதை குவெஸ்டின் பண்ற அதிகாரம் உனக்கும் இல்ல. உன் விஷயத்துல நானும் அப்படிதான் இருப்பேன். நீ எங்க வேணாலும் போ, யார் கூட வேணாலும் பேசு, நான் கண்டுக்கவே மாட்டேன். இப்படி எல்லாம் பேசாதீங்க. நீங்க என்னை வெறுத்து ஒதுக்குறதையும் என் மேல கோவப்படுறதையும் என்னால தாங்கிக்க முடியும். ஆனால் நமக்குள்ள எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றது ரொம்ப வேதனையாக இருக்கு. புருஷன் உறவு இல்லைன்னா என்ன? உனக்கு புதுசா மாமனார் மாமியார்லாம் கிடைச்சிருக்காங்கல்ல, இவ்வளவு வசதியான ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு. இத சந்தோஷமா அனுபவிக்கிறத விட்டுட்டு என்ன பத்தியும் அடுத்தவங்களை பத்தியும் அனாவசியமா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்த நீ இந்த வீட்லயே இருக்க முடியாம பண்ணிடுவேன். மாதவி பத்தின குழப்பத்துல தானே நீ என்ன குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு விசாரணை பண்ற. இப்ப சொல்றேன் கேளு, நீ என் பொண்டாட்டிங்கிறது சும்மா பேருக்குதான். என் வாழ்க்கையில உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, இனி இருக்கவும் போறதில்ல. ஆனா மாதவி அப்படி இல்ல. எனக்கும் மாதவிக்கு இருக்கிற உறவை யாராலையும் பிரிக்க முடியாது. உன்னை விட எனக்கு மாதவி முக்கியம். மாதவிதான் முக்கியம்.